நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 91, டேட் 9th June 2026. ஹை, திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்சை பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்னோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,40,533. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,11,495 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 70,900. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 ப்ளஸ் கிட்ட ப்ளஸில் இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி டே ப்ராஃபிட்டில் பார்த்திங்கன்னா 1000 கிட்ட பார்த்துட்டோம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் இது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 13,380 ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 456 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லார்ஸ் லேப் ஒரு கிட்டத்தட்ட 12,000 கிட்ட ஓவரால் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 258 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் பெல் பார்த்திங்கன்னா 11,218 ரூபா கிட்ட ஓவராலாக ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 85 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அப்புறம் என்பிசிசி ஒரு 6,007 ரூபா கிட்ட ஓவராலாக ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 51 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டா பவர் பார்த்திங்கன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 5,189 ரூபா கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டாட்டா பவர் ஒரு -129 ரூபா கிட்டே இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடிசி ஒரு 2,800 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 26 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஒரு 1,480 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 36 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட் ஒரு 1,075 ரூபா கிட்ட ஓவராலாக மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 120 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக ஒரு 819 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி 1 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லை காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு நீங்களும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா லைக் போட்டுக்கோங்க. இப்போ நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை காட்டுற வெப்சைட், ஆப்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இந்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,87,235. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,13,473 கிட்டே இருக்குது. ரிட்டர்ன் மட்டுமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 26,237. டே சேஞ்சஸில் ஒரு 2,284 கிட்டே ஏறி இருக்குது. இதுவே என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். நான் 1000 ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 2,13,000 கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் அசட்டோட அலோகேஷன், ஈக்விட்டி, டெப்ட்டு, கமாடிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஈக்விட்டியில் 96, டெப்ட்டில் 4.79, கமாடிட்டியில் 0.2. மார்க்கெட் கேப் ஸ்பிளிட் வைஸும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் 60.57, ஸ்மால் கேப்பில் ஒரு 25%, மிட் கேப்பில் ஒரு 14% கிட்டே இருக்கும். இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செக்டர் அலோகேஷனில் ஃபினான்ஷியலில் ஒரு 30.81, டெக்னாலஜி 12, இந்த மாதிரி நான் ஒரு அலோகேஷனுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கல. அது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. அதே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணதில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் இங்கே பார்க்கலாம். HDFC, ரிலையன்ஸ், ஐசிசி, ஸ்டேட் பேங்க், இன்ஃபோசிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெல் நோன் கம்பெனிஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. மோஸ்ட்லி இதே மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி என்னோடய அலோகேஷன் லார்ஜ் கேப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 அரௌண்ட் ஒரு 1,240 கிட்ட மைனஸில் இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு 780 ரூபா மைனஸில் இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப்பு ஒரு 203.63. குவான்ட்டு ஒரு 48 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எஸ்ஐபி கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. நீங்களும் எஸ்ஐபி மூலமாக கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணால் கேளுங்க. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. லைஃப்ஸு இன்ட்ராடே அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எதுவுமே பண்ணாத, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.
இதுதான் என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் $475.50, கரண்ட் வேல்யூ $669.95 கிட்டே இருக்குது. $670 ஒரு $0.05 கிட்டே கம்மியாக இருக்குது. ஓவர் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு $194.45. இப்போ நேற்று சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு $2.32 நேற்று ஏறி இருக்குது. இந்த யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏறாவது இறங்காவது அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஹை ரிஸ்க்ன்ற எடுக்கிற பட்சத்தில். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத ஷோ பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவை இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்த இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $41,900. கரண்ட் வேல்யூ $64,800 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $22,000 நம்ம ஓவரால் இருக்குது. இது என்ன ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதுவும் லாங் டைமாக தான் விட்டுறேன். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் என் கூட சேர்ந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் டார்கெட் பெருசாக வைங்க. இப்போ 1 கோடின்றது பற்றி எனக்கு ரொம்ப பெரிய டார்கெட்லாம் தான். பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.